சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தோடைய ரிட்டையர் ஆகிடுவார் என சொல்லப்பட்டு வருது. அதோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓய்வு எடுக்க போகிறாரு, படத்துலலாம் நடிக்க மாட்டார் என ஒரு பக்கம் டாக் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இல்லைப்பா, எங்கள் தலைவர் எங்களுக்காக கடைசி வரைக்கும் படம் நடிச்சிட்டே தான் இருப்பார், மக்கள் மற்றும் ரசிகர்கள் தான் அவருடைய ஒரே குறிக்கோள் என இன்னொரு பக்கம் பேச்சுகள் போய்கொண்டிருக்கு. சூழல் எப்படி இருக்க, சூப்பர் ஸ்டாரோடைய இப்போ ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் எடுத்திருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. லோகேஷோடைய இயக்கத்தில் ஒரு படத்துலையாச்சும் நடிக்கிற மாட்டுமா என ஒவ்வொரு இயக்குனரும் காத்து கொண்டு இருக்காங்க. அப்படி தான் அமீர்கானும் லோகேஷை பிடிச்சிட்டாரு. இரும்புகை மாயாவி அப்படின்ற படத்தை அமீர்கான் வச்சு எடுக்க போகிறாரு லோகேஷ். அதன் தொடர்ச்சியாக கைதி 2, மாஸ்டர் 2 அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை எடுக்க போகிறாரு. தோல்வியே கண்டிடாத லோகேஷ் கடைசியாக எடுத்த லியோ படத்தின் மூலமாக அவருக்கு ஒரு சின்ன சறுக்கல். காரணம், லியோ படத்தோடைய திரைக்கதை சரியில்லை என அனைவராலையும் சொல்லப்பட்டது. குறிப்பாக 2ஆம் பகுதி சுத்தமாக நல்லாவே இல்லை. மன்சூர் அலிகான் சொன்ன கதையெல்லாம் சுத்தமாக ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக எப்படியாச்சும் தன்னை நிரூபித்து ஆகணும்ன்றதுக்காக கூலி படத்தை எடுத்திருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். இந்த கூலி படத்தில் ஒரு நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஷௌபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் பேன் இந்தியன் படமாக எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படம் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி கலெக்ஷன் கொடுக்குற படமாக இருக்கும் என சொல்லப்படுது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதன் தொடர்ச்சியாக இந்த படத்தோட கூலி படத்துடைய ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக ஜூலை 22ஆம் தேதி நடக்க போகுது. இதற்கு முக்கியமான விஐபிஸ் எல்லாம் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வர போகிறாங்களாம். மேலும் ரஜினி என்ன பேச போகிறாரு, அதுதான் மிகப்பெரும் பேசும் பொருளாக மக்களால் இப்போ பார்க்கப்படுது. ஏற்கனவே ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச் அப்போ ரஜினி பேசியிருந்தது ரொம்பவே சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறிச்சு. அதெல்லாம் அதுக்கப்புறம் விஜய் மறுபடியும் பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுத்துருந்தாரு. கடைசியில் அந்த பிரச்சனை வந்து சமூகமாக முடிஞ்சது. சூழல் எப்படி இருக்குதான் இப்போ இந்த கூலி படத்துடைய ஆடியோ லான்ச்சில் ரஜினி என்ன பேச போகிறாரு, மேலும் விஜய் அவர்கள் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வருவாரா, இல்லை கமல்ஹாசன் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வருவாரா, இப்படி நடிகர் பட்டாலுமே இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆடியோ லான்ச்சே திருவிழா கோலம் தான். ஆடியோ லான்ச்லேயே இந்த படத்துடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும் என சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ப்ரொமோஷன்ஸுங்கெல்லாம் அதிகமாக பண்ண வேணாம், ஏன்னா ஃபேக் ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப ஆபத்தானது என லோகேஷ் முடிவு பண்ணியிருக்காராம். அதனால் கண்டிப்பாக இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப சற்று குறைவாக தான் இருக்கும். நீங்கள் கூலி படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்காக எந்த ஒரு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.